Taman Eko Rimba KL தான் இருக்கு. உள்ளே போயிட்டு காசு கட்டிட்டு நடந்து போகலாம். இல்லை 10 வழி நினைக்கிறேன். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸு 4th தான் நினைக்கிறேன். மழை வர வந்துருச்சு. ஐயோ ஐயோ. சரி உள்ள போய்ட்டு நம்ம காசை கட்டுவோம். அந்த இடம் காசு கட்டுறது இல்லை, இந்த இடம் தான் காசு கட்டுறது. அதோட இது நான் மழை வந்துருச்சு. இப்போ தெரில நான் ஓகே தேங்க்யூ. கேங் நல்லா கையில் போட்டுக்கோங்க. விடலாம் போட்டுட்டு இறங்கணும். நீங்கள் வந்து மழை வந்துருச்சு. இறங்கி போவோம். எந்த மாதிரி பொண்டோலாம் இருக்கு. டேய் இல்லடா, ராத்திரி 11 மணி கதையாயிராது. அதான் போட்டாச்சு. அவரு கேப் விட்டாரு, நான் கேப் விடல. ஓகே மலைக்கு வேற வேலையே இல்லை. யான் தான் நம்மளை மட்டும் நோண்ட வரும்னு தெரியாது. அப்படியா அப்படி என்ன போவோம். வாங்கலாம். அதான் ஏறிட்டோம், அப்படி போகுமான்னு கேட்குறேன். இப்போ வேண்டாம் என்ன திரும்ப ஆகும், தெரிச்சுக்கிட்டு விழுவோம். கேனோப்பி வாக். ஓகே நம்ம போகிறோம். ஆர்கிட். ஏய் ஆர்கிட் செடி இருக்கலாங்க. இது எங்கடா ஆர்கிட் செடி இருக்கு? சீக்கு பிடிச்சிதான்டா கிடக்குது செடி. சர்வம் படத்துல ஆரியா பாடுவாள், நடு காட்டி தனிமை சுற்றுதே, அந்த மாதிரி இருக்கு. போய் ஆர்கிட் செடியை பார்ப்போம். இந்த காசுலாம் தெரியாது, நிறைய காசு இருக்கு. நான் பறிச்சு விழுந்ததுன்னா வீடியோவில் போய் பாரு, நீங்கள் கேள்வி வாங்கக்கூடாது. ஆர்கிட் செடிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மட்டும் ஆர்கிட் இல்லைன்னா தெரியலையே. இது ஆர்கிட்டா என்ன ஏதோ காட்டு மரம் மாதிரி இருக்கு. ஆர்கிட் நீ பார்த்துருக்க பீரா? எனக்கே தெரியல நான் பார்த்துருக்கேனா இல்லையான்னு. இது ஆர்கிட் மாதிரி இல்லையா? ஜுராசி பார்க்கல காணா போன மரம் மாதிரி இருக்கு. ரைட்ரா இங்க இல்ல ஆர்கிட்.
தெரில இது ஆர்கிட்டா என்னன்னு. அவளையும் தெளிவாக போடவே இல்லை அவனுங்க. தெளிவாக போட்டிருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெளிவாக போட கிடையாது. மலையில் ஏற போகிறோம். வேற தண்ணி பட்டுருச்சு. நனைஞ்சிட்டேன். இடத்துல மட்டும் நிறையவே இல்லை. ஆமாம், இங்கே தான் கெனோப்பி வாக். இதோ இல்லை, நம்ம இன்னைக்கு கெனோப்பி வாக் தான் போகிறோம். ரத்தரன் பாத்தாயெல்லாம் போக வேணாம். தெரிலலா. நம்ம கெனோப்பி வாக்கில் சீல் பண்ணலாம். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா, ரெக்கார்ட் ஆகும் எல்லாமே. அப்புறம் அதில் பாரு. இதான் கெனோப்பி வாக்கோட என்ட்ரன்ஸ். இதே மேலே போகிறதுதான். உண்மையிலே குரங்கு வந்துட போகுதுடா. ஓ ஓ ஓ ஓ டேய், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மக்களே இங்கே பாருங்க, நாங்கள் மோசனில் மாட்டி வந்தோம். இதெல்லாம் ஒரு கதையா? இப்போ பாருங்க நாங்கள் எப்படி ஏறுறோம். அடுத்து நிறைய இடத்துல மாட்டி தப்பிச்சிருக்கோம். சும்மா இல்லை. கால் வலிக்குதா மில்லி? உடையுதுலாம். போட்டோ இல்லை, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அடி. கேமரா தண்ணி போட்டுருக்கு. நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்கடா. அது கீழே நடந்ததுடா. வாங்க நடப்போம். தண்ணி புடுங்கிட்டு உந்துட போறோம். எதில் டிராவல் பண்ணாலும் ஒரு கிக்கு இருக்கணும். மழையோ வெயிலோ. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்தேன் வீட்டிலேருந்து. தலை குளிச்சுட்டு வந்தேன். சண்டைக்கு எண்ணெல்லாம் போட்டு மசாஜ் பண்ணி தான் இறங்கினேன். மழை வந்து வெட்டி குளிச்சு நம்மளோட டார்கெட் அந்த இடம்.
மலையில சத்தம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. இது கன்றாவியா இருந்தாலும் இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் அது ஒட்டப்ரூஃப் கேமரா. அது இது மலையில் நினைச்ச கதை இல்லை. ஆனால் சவுண்டு தெரியல எப்படி இருக்கும். ஒன்று இறங்குதா என்ன பண்ணுது. அடிபட்டு வந்துருக்காரு. அதுலேயே கூட்டி வந்துட்டோம். நிறைய பயணத்தில் திரும்பணும். இதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் இருக்கா நாளைக்கு வேலை சம்பவம் ஆயிடுவேன். ஏய் என்னடா இப்பதான் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 1 2 3 மேலே போய் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நடந்து போவோம். வெட்டலாம் நல்லா செம்மையாச்சு. அதே போவோம். வாயெல்லாம் முடிக்கும். ஆடு பயங்கரமா நம்ம இங்கே சப்டாய் பண்ணோம். வேறு சப்டாய் பண்ணி தான் ஆகணும். ஓரைட் கண்டினியூ வாக்கிங். நாளையே நடந்து போவோம். காலையில் நடக்கிறதுக்கு இப்போ தெளி காசு கட்டி வரும் முடியுமா எங்களை மாதிரி. அதான் வேற மாதிரி. அதான் போட்டிருக்கு நெக்ஸ்ட் டைம் அடுத்த இது அதில் பூந்து போனதா அது போனதான் கேள்ட்ட வருது. போவோம் நடந்து போவோம். என்ன நீ பார்த்துருக்கோம் போல. இதான் கேள்ட்ட வரும். இதான் கேள்ட்ட வருதா இதான்டா காத்திருக்கானுங்க. நம்ம பூந்து போவோம். அதுதான் இன்னும் வரல. என்ட்ரன்ஸ் கேள்ட்ட ஒரு என்ட்ரன்ஸ். கேள்ட்ட ஒரு இப்படி ஆன ரோட்ல இத்தனை வருஷம் கேரளா போன மொதவாட்டி கேள்ட்ட அவர்கிட்ட பார்த்தேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப வெட்டமாக நினைக்கிறேன். உள்ள போய் வாப்பா சுற்றி பார்த்துட்டு வருவோம். அவ்வளோ பெரிய விஷயமா சரிதான் இல்லையா? மழை பெய்யுது. நம்ம ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோதான் நாங்கள் வழியை தாக்கிடுச்சு. மழைக்கு எங்களுக்கும் ஒரு பகை இருக்குது. எங்கே போனாலும் எங்களை துரட்டிட்டு வந்துடுவோம். எப்போதும் ஓட்டிடுவோம். ஆனால் நீங்கள் மாட்டிக்கிட்டோம்.
காப்பி அது மேலாம் ஏற மாட்டோம். இது மட்டும் தான் இருக்கு. ஹலோ தெரியலடா என்னன்னு. ஏய் நானும் உங்க கூட தான் வரேன். என்னடா என்ன கேள்வி கேட்குற? ஆமாண்டா. கேள்டூர்ல இருக்கோம்டா அப்புறமே. வச்சு போயிட்டோம். இங்கதான் பெரிஷூட் வந்து இறங்குவாங்க. மேலேருந்து பெரிஷூட்லேருந்து நேரம் இறங்கிக்கிட்டு அந்த லேண்டிங் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த காப்பீட் போட்டாங்க. இல்லை 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 நீ பாரு இடத்த பாரு எப்படி இருக்கும். நம்ம மட்டும் தான் இருக்கோம். தெரியுதா இல்லையா? யார் சொல்லியும் இல்லை. இங்கதான் வந்து லேண்டிங் பண்ணுவானுங்க. வலிக்காது இதுல விழுந்தா. நம்மள உள்ள விட மாட்டாங்க போல. விட மாட்டாங்க உள்ள. சும்மா போய் பார்ப்போம், நின்று பார்ப்போம் காட்டு வச்சிருக்கானான்னு. என்னோட இங்க மட்டும் மழை வேகமா பெய்யுது. நமக்கிட்ட தான் வருது. அதான் இங்க மட்டும் லைஃபா தெரியுது. மழை வேகமா ஒரு இடத்துல மட்டும் போகுது. டீ மழை தனியா வேகமா போகுது. எப்படி இங்க போய் மழை இல்லை இப்ப. அதான் அடிச்சுக்கிட்டு அப்படியே போச்சாங்குது மழை. அதான் போகுது இப்ப எப்ப தெரியுதா? எல்லாம் நினைச்சுக்கோங்க மேல தண்ணி ஊத்துறாங்க. ஆனா மேல இருந்து ஒண்ணுமே இல்லை. அடிக்கிறதுக்கு அடி சாட்டி மேஜிக்டா. இயற்கை இதான் இயற்கை. கரண்ட் அடிச்சிட போகுது. இடி அடிச்சிட போகுது. எல்லாம் அங்கிருந்து பாத்துக்கிருக்கானுங்க. யாரும் அந்த லூசு பயலுங்கன்னு. அதான் மழை தோட்டத்துல மேல இருந்து எவனா தண்ணி கிண்ணி விட்டு அடிக்கிறானா என்னதியா? அங்க பாரு வீரா. ஆமா தண்ணி தெரிக்குது பைப்ல இருந்து. அந்த உச்சியில் உள்ள தண்ணிலாம் அப்படி தெரிச்சு. அதான் சரி கொஞ்ச நேரத்துல நம்ம இயற்கையில ஒரு ஏமாற்றம். சரி வருத்தமா இருக்கு. நம்ம நடக்கிறத பார்த்து ஆள் தான் இறங்கிடுச்சுல கைக்கு இடத்துக்கு. அதான் ஏய் பைப்பு பைப்பு ஒரே லாட்டு. இதெல்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். மழை வந்தனால நல்லா திருச்சிக்கிட்டு ஓடிட்டாங்க. டூரிஸ்ட் ரொம்ப இங்கே வருவாங்க. மலிசாலையும் ரொம்ப வரமாட்டாங்க. ரொம்ப போகிறது மலிசாலே வருது. அவர் 2 பேரும் 3 பேர் வந்துருங்க. ஓகே உள்ளே போயிட்டு நிற்க வேண்டியதான். கப்பு சுப்புன்னு போகிறோம். ஏன்னா உள்ள ஈரமாக இருக்கும். யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாமல் நடந்து போக மாட்டேதான். ஒருத்தன் உள்ளே போன்ட்டான். ஒருத்தன் உள்ளே போகிற போகிறான். தெரியாமல் போவோம். அது கேட்கறது வரைக்கும் ஓகே தான். அது கேட்டாங்கன்னா தான் கொஞ்சம் கதை. இங்கெல்லாம் கடை இருக்குது. யாரும் ஒன்றும் கேட்க கிடையாது. தமிழ் ஓ இதை நான் வந்து இதில் சாப்பிட்ருக்கேன். மலாக்காவில் குடிச்சிருக்கேன். நல்லாயிருக்கும். பணங்க பேசாலா மங்கூர் மஹால் பணக்காரனுங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு பதிலாக அப்படி கொஞ்சம் தூரம் போகலப்பா அவங்க போய் ஜோக்காக எடுத்து கட்டுருவாங்க. செம்மையாக இருக்கும் சாப்பாடு. எவ்வளோ புண்டோம். வீடியோ ரெக்கார்ட். ஸ்டேஜ் தான் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். அவன் வேலை தானே என்ன பண்ணுறது. மன்னிச்சிருக்கா சாரிக்கா. மழை நின்றுச்சுலா. கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேக்க மழையில் நிலையாம நடந்திருக்கலாம் போல. வெல்ஃபுரோ நம்ம
ஆடிடுவான், பரதநாட்டியம் ஆடுவான். அப்புறம் அவன் சங்கரியில் ஹோட்டல் கேஎல்சிசி தெரியுது. பிளாட்டினம் கேமரா தண்ணி பட்டுச்சு. எங்கே வேணும் தண்ணி பண்ணலாம், அந்த லேண்ட்ஸில் தண்ணி பட்டுச்சுன்னா அது மங்களமாக இருக்கும். அப்புறம் நம்மளோட புது பில்டிங் செகண்ட் அதான் போச்சு கண்டிப்பாக நினச்சிக்கிட்டாங்க போல. அதான் இதுதான் இப்போ உலகத்துலேயே 2வது வளர்ச்சியான பில்டிங். ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தெரியல, எனக்கு என்னமோ கேஎல்சிசி இன்னும் வளர்ச்சி மாதிரி இருக்கும். அதான் பல்லுக்குத்துரு குச்சி வச்சு ஏமாற்றிட்டாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, திருப்பி சுற்றி என்ட்ரன்ஸுக்கு வருது. அதான்டா இல்லை, சுற்றி திருப்பி அப்படி போவோம், ஒரு பிரச்சனை இல்லை. போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாரி, திருப்பி நம்ம வந்துட்டோம் என்ட்ரன்ஸுக்கு. இதுக்குள்ளலாம் போக முடியுமா எனக்கு தெரியல. 200 அடி. ஓ மை காட், உள்ள என்ட்ரன்ஸ். தெரியல இதோ பேக்கேஜ் இருக்கும். மலேசியா காயின்லா கேல்டோ காயின் ஆடாது. கேல்டோரோட காயின். திருப்பி வாங்க சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஹலோ அன்றைக்கே மாற்றிக்கிறாங்க, இன்னும் திமிரு கட்டுறாங்க. இது வெள்ளக்கார ஊரில் போய் ஆய் சொல்லினா ஆய் சொல்லியிருப்பாங்க. ஃபோன் இல்லாத உலகம் அவர் இல்லை, ஃபோனோடு தான் வருவார். அது அங்கே இறங்கி போனோம், திருப்பி சுற்றிட்டு வந்தோம். இந்த இடத்துல போய் பார்க்க போனோம். மினி கேல்டவர். மினி தேட்டர்லாம் இருக்கான். மினி தேட்டருக்கு தான் போனோம். மினி தேட்டரில் போய் பார்ப்போம்னா கேல்டவர் பார்த்து ரொம்ப பெரியாடா. அது சின்ன சின்ன கிச்சன்லாம் வாங்குற இடம் இருக்குது. செயின் கடை. ஐயோ பையன் என்ன பொங்கல் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நாள் போவோம், ஒரு நாள் இதுக்காண்டி விசிட் பண்ண வருவோம். இன்னைக்கு வேணாம். மினி தேட்டர் போயிட்டு வருவோமா? வாங்க வாங்க வாங்க, நல்ல படம் பார்க்க போவோம். நல்ல படம் பார்ப்போம். படம் பார்க்க வருவோம். எல்லாம் படம் பார்ப்போம். திருட்டு காப்பி எடுக்கிறதுல என்ன பிடிச்சிட போகிறாங்க. நம்ம இப்போ மினி தேட்டருக்கு வந்துருக்கோம். எல்லாம் படம் பார்க்குவோம். சீட் இதுதான், விஐபி சீட்லாம் முன்னுக்கு. ஒரு கோடியாப்பு. ஓ எப்படி கட்டினாங்கன்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கட்டினான்னு காட்டுவாங்க, ஆனால் எத்தனை பேர் செத்தாங்கன்னு காட்ட மாட்டாங்க.
கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க. என்னடா அந்த க்ரெயின் இறக்குறப்ப என்ன இது பண்ணிருப்பாங்க, முடிஞ்சு தூக்கி வீசியிருப்பாங்க கழட்டி மேலேருந்து. தெரிய மாட்டேங்குது தானே, ஏன்னா ப்ரைட்டாக இருக்குது. வாங்கடா டேட்டர்லாம் தெரியாகும். வைக்கல ஃபோனு வேணாம் நமக்கு. வட முடிச்சு கிளம்பும். யார் யார் ஃபோட்டோ எடுக்கிறோமோ அவங்க எடுத்துருந்தோம்னா லைட்டு இப்போ ஃபேன்னால லைட்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அங்கேருந்து நம்ம மேலே போகலாம். மேலே ஏறி போனால் நிறைய வியூ பார்க்கலாம். ஸோ இங்கே போட்டிருக்குடா. நமக்கு வந்து 110 வெள்ளி. அப்படி இல்லைடா, நிறையா இருக்குடா. ஸ்கை டேக் இருக்கு, ஸ்கை பாக்ஸ் இருக்கு, கேல் டவர் வாக் பாரு 15 வெள்ளி தான் போட்டிருக்கு. இன்னைக்கு 20 வெள்ளிடா. நல்லா காசு சாப்பிட்றானுங்க மீது. டின்னர் புஃபே இருக்கு. புஃபே சாவடியாக இருக்கும். இந்த புஃபேல என்ன ஸ்பெஷல்னா அந்த மேலே வந்து சுத்தம் வந்து கேமரா கிளியராக தெரியல. வேலை ஒரு ஆளுக்கு 90 வெள்ளி போட்டிருக்கு. மண்டே டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே டு சண்டே 109 வெள்ளி. சில்ட்ரனுக்குலாம் 50 வெள்ளியா 60 வெள்ளி தான். ஃப்ரீயாக கொடுத்தா பரவாயில்ல போகலாம், ஃப்ரீயாக கொடுக்கலாம் எப்படி போகலாம். சரி நம்ம வெளியெல்லாம் போய் சுற்றி பார்ப்போம். நிறைய பேர் வந்திருக்காங்க. மழை நின்றுச்சுல, நல்லா போய் ஏற்றி விட்றாங்க மேலே. நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம். வெளியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஓகே. இப்போ நம்ம கேரளாவிலேருந்து ரெடி ஆகிட்டோம். நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். ஓடா வாயை கிட்ட போய் என்னடா பண்ணா கிட்டலாம், எதை பேச்சாலையும் கிட்டலாம். நாங்கள் இப்படிதான் பேசிக்குவோம். நீங்கள் அதெல்லாம் பெருசாக கேட்க டைம் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா வந்து சுற்றி பார்த்துருக்கோம். வேலை பருவம் தான். இங்கே மிஞ்சி வந்து திருபாலைவா இருக்கும். அந்த திருபாலைவா இருக்குமே அந்த ஃப்ரேமு, அந்த வீடுலாம் திருபாலைவா இருக்குமே, அந்த இது இருந்துச்சு. அது இப்போ இல்லை, எடுத்துட்டாங்க. இதான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் போவோம். ஃபமிலி ரவுண்ட் கடைக்கு போகலடா. நம்ம ஃபமிலி ரவுண்ட் கடை கீழே இருக்கு. வாங்க அங்கே போவோம். இல்லை இங்கே ஃபமிலி ரவுண்ட் கடை இருக்கான்னு பார்க்குறேன் நான். அதுக்கு அங்கே தான் இருக்கு, அங்கே தான் இருக்கும் இதோட ஃபமிலி ரவுண்ட் கடை நினைக்கிறேன். ஃபமிலி ரவுண்டு இதெல்லாம் இருக்கும். ஃபமிலி ரவுண்டோட ஜாமான்லாம், ஃபெராரி சட்டை, பூமா சட்டை, பூமா ஃபெராரிலாம் ஒன்று தான். அதோட இதெல்லாம் வைப்பேன், ஜாக்கெட்டு. கீழே ஐயோ ஃபெராரி கடையை காணும், எடுத்துட்டாங்க. என்னமோ கெஃபே தான் இருக்குது. நான் வரும்போது இருந்துச்சு. நான் வரும்போது ஒரு 2-3 வருஷம் அப்படி இருக்கும். இப்போ இருக்கு. இல்லை சாத்திட்டானுங்க. ஓகே, இப்போ திருப்பி வாட்டுக்குள்ளேயே கூட்டோம். என்ன பழம்? எனக்கு இன்னும் இந்த வெள்ளை ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப இது ஷார்ட் ட்ரெயில் தான், ரொம்ப நீட் ட்ரெயில்லாம் இல்லை. கெனப்பி வாக்கு, அப்புறம் அவ்வளோதான்ல, பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நடந்து போயிருக்கோம். படி வச்சுருக்காங்க, படியிலையும் போகலாம், அந்த கெனப்பி வாக்லேயும் போகலாம். கெனப்பி வாக்கில் போனால் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து படியேறி ஹைக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு பெரிய வித்தியாசம். சைக்கிளில் விட்டுருந்தோன்னா என்ன ஆயிருப்போம் தெரியுமாடா?
சம்போ மகாதேவாவா இருப்போம். காடுக்குள்ள நீ கெனோப்பி வாக்கில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்ல. ஃபோட்டோ கூட எடுக்க மழை நேரம் ஓடி வந்துட்டேன். ஷூ டக்கரான்னு பார்த்தாயா எவனோ கதறிக்கிட்டு இருக்கான்டா கீழே. காட்டில் மாட்டிக்கிட்டான் போல. ஏ வந்தவே பைத்தியக்கார உள்ள பூந்துட்டான் காட்டுக்குள்ள. உட்கார ஸ்பாட்லாம் செஞ்சுருக்காங்களா? சிமெண்டில் தான் செஞ்சுருக்கானுங்க. அது ஒன்றும் இதே சொந்தமாக தயாரிக்கல. ஹெர்ப் கார்டன் அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எதுவுமே போட கிடையாது. ஹெர்ப் கார்டன் தான் போட்டிருக்காங்க. நான் வெளியே எதுவுமே ஒன்றும் போடல. இல்லை ஆமாலா இப்படி போனால் தான் கெனப்பி ஓகே. இதோ அவ்வளோ கிட்டியா? இப்படி இறங்கி போனால் போயிடலாம். கோழி மலர்ந்து வெளியாயிடுச்சு. ஏன்னா அலாம் சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு மேலே உள்ள ரேப்பா பண்ண முடியாது. அதனால ஓடி வந்து